நல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த உயிருக்கு உற்ற துணை, இந்த உயிருக்கு தலைவனாக இருப்பது யார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. ஏன்னா இந்த உயிர் எங்கேருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. இந்த உயிர் எங்கே செல்ல போகிறது என்று நமக்கு தெரியுமா? தெரியாது. இந்த உயிர் எப்படி இந்த உடலில் தங்கி இருக்கிறது என்று தெரியுமா? தெரியாது. எதன் பொருட்டு தங்கி இருக்கிறதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆக மொத்தம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நாம் நினைத்து கொள்கின்றோம் நாம் அனைத்தையும் அறிந்தவர், நாம் தான் உயர்ந்தவர், நாம் தான் இந்த உலகத்திலே தலை சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் பலவிதமாக கொண்டு அந்த அகங்காரம் தலைக்கேறி வாழ்க்கையிலே சிறப்பாக இந்த வாழ்க்கை நகருவதாக எண்ணிக்கொள்கின்றோம். உண்மையாகவே இந்த உயிருக்கு உற்ற துணை. ஏன்னா இப்போ எளிதாக சொல்லிடலாம், ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத புதுமையான ஒரு இடமாக இருக்கின்ற பட்சத்திலே நாம் தனியாக நடந்து செல்லும் பொழுது மனதிலே ஒரு உறுத்தலானது இருந்து கொண்டே இருக்கும் இயல்பாக. ரொம்ப தைரியசாலியாக இருந்தாலும் அப்படி காட்டு வழியிலே நடந்து செல்லும் பொழுது ஒரு சிறிய ஒலி கேட்டால் கூட மனமானது பதறிவிடும். அப்போ அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு துணையானது இந்த உடலுக்கே தேவைப்படுகிறது. கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் இருக்கும்போது தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த உணர்வானது கண்டிப்பாக ஏற்படும். இப்போ ஆகச்சிறந்த அரிய பொருளாக நம்ம நினைக்கக்கூடிய இந்த உயிர் இந்த உடலிலே தங்குவது அப்படிங்கிறது ஒரு துணை இல்லாமல் தங்க முடியுமா? ஒரு ஆதரவு இல்லாமல் தங்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பாக இறைவனுடைய அற்புதமான இந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த உயிரானது இறைவனை சார்ந்தே உள்ளிருக்கிறது, அந்த சிவத்தை சார்ந்தே உள்ளிருக்கிறது, இந்த சிவத்திற்கு கட்டுப்பட்டு உள்ளிருக்கிறது. சொல்லப்போனால் இந்த ஜீவனானது இந்த உடலை விட்டு எப்போ நீங்கும் அப்படின்னா, அந்த சிவமானது உடலை விட்டு சென்று விட்டால், அந்த துணையானது இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டால், அந்த சிவமும் பிரிந்து விட்டதே அப்படின்னு இந்த உயிரும் போயிடும். அது துணையை தேடிக்கிட்டே இருக்கும். துணை யார்? உயிருக்கு உற்ற துணை அப்படிங்கிறது சிவபெருமான் மட்டும்தான், அந்த சிவம் மட்டும்தான். அப்படி இருக்கையில் இந்த உயிருக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவர் யார் அப்படின்னா சிவபெருமானைத்தான் சொல்ல முடியும். அவரை அண்டியே, அவரை சார்ந்தே இந்த உயிர்கள் இயங்குகின்றன, அவரை சார்ந்தே இந்த உயிர்கள் இயங்குகின்றன. நாம் இல்லை என்று சொன்னாலும், நாம் உண்டு என்று சொன்னாலும், எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, எனக்கு புரியவில்லை என்று யார் எது சொன்னாலும் உள்ளது உள்ளபடி உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குபவன் சிவபெருமானே. அவர் இன்றி ஓர் அணுவும் அசையாது அப்படிங்கும்போது இந்த உயிரும் அசைவதில்லை, இந்த உயிரும் நகர்வது இல்லை. இந்த உடலை விட்டு அந்த உயிர் பிரிகிறது என்றால் இது சிவமாக இருந்த உடலானது சவமாக மாறுகின்றது இல்லையா? சொல்லிடுவாங்கல்ல, இந்த உயிரானது இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டால் இந்த உடலுக்கு பேர் என்ன வந்துடும்? சவம் அப்படின்னு வந்துடும். உயிரோடு இருக்கிற வரையில் நீ சிவமாக இருந்தாய், ஆனால் ஒரு நாள் கூட அதை உணர்ந்துக்கிட்டதில்லை, ஒரு நாள் கூட அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் நமக்கு யாருக்குமே வந்ததில்லை. அப்படியே அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதனிலே பயணித்தாலும் கூட பல தடைகள் வந்து பல எண்ணங்களிலே குளறுபாடுகள், பல மாறுபாடுகள் அந்த எண்ணங்களிலே ஏற்பட்டு அது ஒரு முடிவுக்கே வராமல் கடைசி வரையிலும் ஒரு தெளிவே ஏற்படாமலே சென்று விடுகிறது. ஏன்னா அதற்கான பொறுமையும் அமைதியும் அந்த நிலைத்தன்மையும் இல்லாததே அதற்கு ஒரு காரணமாக கொள்ளப்படும். பொதுவாக பார்த்தோன்னா பல கடல் கடந்து, பல ஆறுகள் கடந்து, பல நாடுகள் கடந்து, பல தேசங்கள் கடந்து ஓடி அலைந்து கோவில்களெல்லாம் சுற்றி சுற்றி எங்காவது நிம்மதி கிடைத்து விடுமா, எங்காவது இறைவனின் தரிசனம் கிடைத்து விடுமான்னு ஒவ்வொரு பக்கமும் போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தங்களை எல்லாம் தரிசிக்கின்றோம், இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று தரிசிக்கின்றோம். அந்த இடத்துலையும் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆலயங்களிலே நீங்கள் அந்த ஆற்றலை உணர முடியும், ஆலயங்களிலே இறைவன் இருப்பை உணர முடியும். ஆனால் அதை உங்களுக்குள் தான் நிரந்தரமாக உணர முடியும். பலவித ஆலயங்களுக்கு செல்கின்றோம், பல ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான உணர்வை உங்களால் உணர முடியும். உள்ளுக்குள் தேடு என்பதை நீ உணர்ந்து கொள்ளாதவரை எந்த ஆலயத்திலும் சென்று நிலையான அந்த பரம்பொருளை உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறது அவ்வளவு சாத்தியம் அல்ல. இறைவனின் அருள் ஆற்றல் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அதில் எல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆங்காங்கே சென்று இறைவனை தேடுவது போலவே ஒரே இடத்தில் எந்த இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்திலே அமர்ந்து உள்முகமாக நோக்கி உங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஆற்றலை காண துடிக்கும் பொழுதுதான்
இறைவனின் இருப்பை நம்மால் உணர முடிகின்றது.